mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. Name of Jesus heal Lord. கேக்குதா? இது கேக்குது, கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கல்லெறிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டு வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க விழுக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்லையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். I command heal in the name of Jesus Christ. For the deliverance, Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி வழியாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, உன் வீட்டின் அடையாளத்தை தெரிந்து கொள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் அடையாளம் தேவை. அந்த அடையாளம் என்ன என்பதை குறித்து, இன்னும் அநேக காரியத்தை குறித்து இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவாக ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, எதை என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கட்டளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவாக ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு நிலைகளில் உன் வாசல்களில் எழுதுவாயாக. பாருங்க, இஸ்ரவேலில் ஆசாரியர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆசாரியர்களுடைய நெற்றியிலே என்ன எழுதியிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அவர்கள் நெற்றி பட்டையிலே அவர்கள் எழுதி கொள்வார்களாம். பாருங்க, சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம், கர்த்தருக்கு அடையாளம் சொல்லி சிலர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவை போட்ட மோதிரம், இன்னும் சில இயேசு கிறிஸ்து வடிவில் இருக்கக்கூடிய மோதிரத்தெல்லாம் போட்டுப்பாங்க. என்ன அது, கையில் என் தேவனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. சிலர்லாம் அந்த அடையாளத்தை போட்டுட்டு சிலர் கழுத்தில் கூட சில மணியை போட்டுப்பாங்க. அந்த ஜபமாலையை போட்டுட்டு அதில் வந்து இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பரிசுத்தமான அடையாளத்தெல்லாம் போட்டுட்டு அவங்க குடிப்பாங்க, வெறிப்பாங்க, விபச்சாரம் செய்வாங்க, மனைவியை போட்டு அடிக்கிறது, ஆமாம், இன்னும் அநேக வேசித்தன பாவங்கள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த அடையாளம் சீர்கெட்டு போகிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடையாளமாக இருக்க வேண்டும். ஆமாம், இன்றைக்கு நம்முடைய வீட்டின் அடையாளம் முதல்ல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளை வீட்டிற்கு அடையாளமாய் இருப்பார்கள். பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்கும் புறஜாதியானுடைய வீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். அப்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவங்களுடைய வீடு எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு நான் ஒரு நாள் ஒரு மாலை வேளையிலே ஜெபிச்சுட்டு நான் வரும்பொழுது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஜெப சத்தம். 8 மணிக்கு நான் என் ஜெபத்தை முடிச்சுட்டு அவங்க வீட்டில் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வரேன். ஜன்னல் வழியாக பார்த்தா குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாய் பாடல் பாடி ஜெபிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அவங்களுடைய எடுத்துக்காட்டு அந்த ஜெபம். அப்போ இந்த வீட்டார் சொல்கிறாங்க, எப்போ 8 மணி ஆனாலும் ஷார்ப்பாக அந்த வீட்டில் என்ன நடக்குமா, குடும்ப ஜெபம் நடக்கும். அவங்க ஒரு கிறிஸ்தவங்க, ஒழுங்கின் வாழ்க்கையில் இருப்பாங்க. சில கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஒழுங்கு இருக்காது. கெட்ட வார்த்தைகள் பேசுவது, வீட்டிலே கணவன் மனைவி சண்டை சத்தமாய் போட்டு கொண்டிருப்பது, வெளியிலே
வசனம் இருக்கும் நிலைவாசல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் சொல்லி, இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ இந்த நபர் வீட்டிற்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். நம்ம வீடு அந்த புறஜாதியானுக்கு அந்த தெருவில் ஒரு அடையாளமாக இருக்கணும். இந்த கிறிஸ்தவ வீடு ரொம்ப நல்ல வீடுங்க. சில வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க போய் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த அம்மா பேர் என்ன? எஸ்தர் அம்மா. எஸ்தர், அந்த எஸ்தர் வந்துச்சுன்னா எல்லா வீட்டு வாசப்படியிலையும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடாது. எஸ்தர், ஐயோ அந்த அம்மா போல் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க ஒரு ஜப வீராங்கனை. அவங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. தேவைன்னா பேசுவாங்க. தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க, கணவனை நல்லா பார்த்துப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகளை நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப அமைதியானவங்க. பேசுனா நல்ல வார்த்தை தான் பேசுவாங்க. அப்போ இது என்னது? அந்த அம்மா கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. பாருங்க, அடையாளம். ஒரு மனிதனுடைய செயல்கள் இன்றைக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அடையாளம், ஒரு சிலுவையை போட்டுட்டு கொலை பண்ணிட்டு வரான். பேர் என்ன அப்படின்னா ஜான் டேவிட்ன்றான். ஐயோ, ஜான் டேவிட்டா அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி அல்ல. இன்றைக்கு ஒரு அடையாளம், கிறிஸ்தவன், தேவனுடைய கட்டளையை சுமக்கிறவன் ஒரு அடையாளமாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வீட்டின் அடையாளம் என்ன தெரியுமா? சாட்சியுள்ள ஒரு ஜீவியம். கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாய் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது அது நம்முடைய வீட்டின் அடையாளமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னும் வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த கிறிஸ்து ஒரு வீட்டின் அடையாளமாய் இருக்கும் பொழுது அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உமாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை மறவாதபடி அந்த வீடானது எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அநேக வீட்டில் ஜபம் குறைவாக இருக்கும், ஜபம் இருக்காது, சண்டைகள் பெருகி இருக்கும், பண ஆசை பெருகி இருக்கும். ஆமாம், ஒரு வீட்டில் ஒரு அம்மா பியூலான்னு சொல்லி இருந்தாங்க. ஆமாம், பியூலான்னு சொல்கிறவங்களாம் கோச்சிக்காதீங்க, இது வேற பியூலா, நீங்கள் இல்லை. அப்போது அந்த பியூலா மருமகளை கொடுமைப்படுத்துகிற பியூலாவாக இருந்தது. கொடுமைப்படுத்துகிற பியூலா, அது பியூலாவா? ஆமாம். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய பெயர் கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்தின் அடையாளத்தை நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஆமாம், உங்கள் வீடு அடையாளமாக இருக்கும். அந்த அடையாளத்தை இன்றைக்கி நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் அடையாளமாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும். மூன்றாவது, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா அது நம்முடைய வீட்டின் அடையாளம். ஹல்லேலூயா, நம்முடைய வீட்டின் அடையாளம். ஆமாம், சிலர் நம்மளுக்கு அடையாளம் வைப்பாங்க. அந்த அல்லேலூயாக்காரவங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம், கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து
அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஹல்லேலூயா. அவருடைய நாமம், எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டுமா? தேவனுடைய நாமத்தை நாம் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய நாமம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எதை செஞ்சாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமம். சரி, நம்ம தேவனுடைய கட்டளையில் நடக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஏனென்றால் அனுதினமும் தேவனுடைய கட்டளையில் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அப்போது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமமும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. அதனால தான் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாய் பில்லிசூனிய கிரியைகள், பிசாசின் கிரியைகள் ஒன்றும் எதுவும் செய்ய முடியாதுங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, முதல்ல தேவ பிள்ளைகள் நாம் அடையாளமாய் இருக்க வேண்டும். அடுத்தது எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். அடுத்தது சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தது நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அடுத்தது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பிசாசுகள் ஓடும். ஆனால் இயேசு நாமத்தை சிலர் பயன்படுத்தும் பொழுது பிசாசுகள் ஓடுவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த நாமத்தில் வல்லமை செயல்பட முடியவே முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, கட்டளையை நீங்கள் அந்த கட்டளையின்படி நடக்கும் பொழுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்கள் வீட்டின் அடையாளம் உம்முடைய கட்டளையை நாங்கள் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நாங்களே ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறோம். அந்த அடையாளத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை செயல்படும். இதை நாங்கள் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். எங்களுக்கு நீங்கள் கிருபையாய் இறங்கி நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமாய் இருக்க வேண்டும். எங்கள் தெருவில் ஒரு அடையாளமாய் இருக்க வேண்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் ஒரு அடையாளமாய் ஒரு நல்ல சாட்சி உள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த 6வது நாள் உபவாசத்தில் இதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளில் நான் நடக்க ஆசைப்படுறேன். அது என் வீட்டின் அடையாளமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கி செய்தி, உன் வீட்டின் அடையாளத்தை தெரிந்து கொள். தேவனுடைய கட்டளையில் நீங்கள் நடக்கும் பொழுது அவர் நீங்கள் உங்கள் வீட்டின் அடையாளமாய் இருப்பீர்கள். ஆமாம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமாம், பல ஆண்டுக்கு முன்பதாக நான் காருண்யா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் 3 பேர் இருக்கிற ரூம் இருக்குது, 4 பேர் தங்குற ரூம் இருக்குது, சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது.
அப்போ ஹாஸ்டலில் ஒரு அருமையான என்னுடைய சீனியர் சிங்கிள் ரூமில் தங்குவார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ரூமை ஜெபத்துக்கு மாத்திரம்தான் பயன்படுத்துவார். மிச்ச நேரத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டு ரூமில் போய் படுத்துப்பார். ஏன்டா சிங்கிள் ரூம் எடுத்துக்கிட்டு என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அவர் சொல்லுவார், நான் தனியாக தேவனோடு இசைந்திருப்பதற்கு மாத்திரம்தான் அந்த ரூமு. மணிக்கணக்கில் படிப்பு போக மணிக்கணக்கில் அந்த ரூமில் உட்காந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து போய் அங்கே ஜெபிக்க துவங்குவார். 4 மணிக்கு போவார். நேராக உள்ளார போய் உட்காந்து மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்தா, எங்களுக்கெல்லாம் 8 மணிக்கு இது காலேஜ். இவர் 7 மணி வரையும் ஜெபத்தை அவர் தனி ஜெபத்தில் இருந்துட்டு வெளியே வருவார். ஒரு நாள் காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து தன்னுடைய சிங்கிள் ரூமை திறக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒரு பெரிய வெளிச்சம் அந்த ரூமுக்கு நடுவில் ஒரு லைட் பீம் ஒன்று நின்று கொண்டு இருக்கிறது. பார்த்த உடனே ஒரு பெரிய ஆச்சரியம். இருட்டான அறை, ஆனால் ஒரு நல்ல தூண் சைஸுக்கு ஒரு லைட் பீம் இறங்கி அப்படியே நின்றுட்டு இருக்குதான். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தேவனுக்காக அந்த இடத்தை நான் பயன்படுத்துறதுனால தேவன் அடையாளமாய் அவருடைய பிரசன்னத்தை அங்கே வச்சுட்டாருன்னு சொல்லி ஓடி போய் அந்த லைட் பீமை அப்படியே கையை வைக்க போனாராம். அப்படியே அந்த பிரசன்னம் அப்படியே அந்த லைட் பீம் மேலே போயிடுச்சான். பாருங்க, அவர் அழுது கொண்டே சாட்சி சொல்லுகிறார். அந்த இடத்தை கர்த்தருக்கு என்று நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அந்த இடத்திலே கர்த்தருடைய பிரகாசம் இறங்கி நின்றது. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லி கண்ணீரோடு அவர் சாட்சி பகர்ந்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வீடு தேவனுக்கென்று அடையாளமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை சூழ்ந்து வல்லமை இறங்கி நிற்கணும். தேவ தூதர்கள் இறங்கி நிற்கணும். நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு வல்லமை இறங்கணும். அதுதான் ஒரு அடையாளம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் முதல்ல நாங்கள் அடையாளமாக இருந்தால் தான் உங்களுடைய பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்க முடியும். முதல்ல நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் உங்களுடைய வல்லமை எங்கள் வீட்டில் இருக்க முடியும். ஆமாம், அதனால் நம்முடைய வீடு ஜெப வீடு, கர்த்தருடைய வீடு அப்படின்னு சொல்லணுமா. அதனால் வீட்டின் நிலைவாசல்ல அவருடைய அடையாளம் தேவனுடைய வல்லமை, இயேசுவின் ரத்தம். ஆமாம், இன்றைக்கி அடையாளம் வேணும். நாங்கள் ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நம்ம வீட்டில் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை இறங்கும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு இந்த உபவாசத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, எங்கள் வீட்டின் அடையாளமாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் வீடு பிரசன்னத்தினால நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா, உங்கள் வீடு நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய கட்டளையை இருதய பலகையில் எழுதி கொள்ளும் பொழுது கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கட்டளையில் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே ராஜா. நீங்க இறங்கி உதவி செய்யுங்க ராஜா. உங்க கட்டளையில நாங்க நடக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே ராஜா. ஆவியானவர் நீங்க இறங்கி பலப்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. கர்த்தருடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜன், நீ பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில நாங்கள் ஒரு அடையாளமாய் இருக்க வேண்டும்.
உம்முடைய கட்டளையை சுமக்கிற நாங்கள் எல்லா இடத்திலும் ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்க வீட்டில் உம்முடைய பிரசனம் ஒரு அடையாளமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு அடையாளமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்க இருதயத்தில் உம்முடைய கட்டளை ஒரு அடையாளமாய் இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் கேட்ட இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் ஒரு வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ராஜா. நீ பெரிய காரியங்களை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையின் அக்கினி இறங்கட்டும். சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே ராஜா. ஆவியானவர் இறங்கி பலத்த காரியங்களை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையுள்ள பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இயேசு என்னும் நாமத்தை சொல்லும் பொழுது நோய்களும் பேய்களும் நிர்மூலமாக்கப்பட உம்முடைய கட்டளைகளிலே நாங்கள் நடக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெருகட்டும். யார் யாரெல்லாம் கட்டுகளோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அந்த கட்டுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீர் உடைத்தெறிவீராக. ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய தேவ பிரசனம் இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் மகிமையின் பிரசனம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே ராஜா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆமா, நம்ம எடுத்துக்காட்டாய் நிற்பதற்கு அவர் எல்லாமாய் அவருடைய கட்டளைகள் நம்மளுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க கிருபையாய் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் இறங்கி கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே வேதனையோடு கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே ராஜாதி ராஜனே, அவங்க கரங்கள்ல இருக்கிற எல்லா தண்ணீரையும் இயேசுவின் ரத்தமாய் அக்னியா மாற்றுங்க. அந்த ரத்தத்தை பருகும் பொழுது கர்த்தர் இறங்கி கிரியை செய்யுங்க. கர்த்தாவே, நீர் இறங்கு பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் யார் யார் என்னென்ன ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறார்களோ அந்தந்த ஜெப குறிப்புக்கு நீ பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கடன்ல இருக்கிறவங்களுடைய கடனை எடுத்து போடுங்க. அவமானங்களை எடுத்து போடுங்க. கண்ணீர்களை துடைத்து போடுங்க. ஆவியானவருடைய பலன் இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. இந்த கிருபையுள்ள பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ராஜா. நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. நீர் இறங்குவீராக, நீர் இறங்குவீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்யும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடு. ஆண்டவரே, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடு. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கட்டி கொடு. கர்த்தருடைய பெரிதான கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து தாங்கி வழி நடந்துட்டு நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு கூட இருந்து தாங்கி வழி நடந்துட்டு இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்ந்து இந்த உபவாச கூடுகையை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். சபையை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் கட்டுக்களை உடைக்க வல்லமை உள்ளவர். அவர் பெரியவர். ஜெப வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். நம்ம சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் ஒரு அடையாளமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you all. God bless you.